பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் கூட ஒரு அழகான ஒரு மோட்டிவேஷனல் வேர்ஸ் மூலமா அவங்க எல்லாரையுமே சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. பிரியமானவர்களை, நாம் எதிர்பார்த்திருக்கிற முடிவு என்ன? சமாதானமான ஒரு முடிவு. நம்முடைய வாழ்க்கையில என்றைக்கு இந்த சூழ்நிலைகள் மாறும், எப்பொழுது என் கண் பிரச்சனைகள் தீரும், எப்பொழுது என்னுடைய தடைகள் எல்லாம் உடைக்கப்படும், எப்பொழுது எனக்கு முன்பதாக ஒரு திறந்த வாசல் வைக்கப்படும், இது என்கிற நினைவுகள் தான் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு முடிவு. கர்த்தர் அதைதான் சொல்லுகிறார். நீங்கள் என்ன எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியங்களை நான் செய்து நான் உங்களை மகிழ்ச்சியாக்குவேன். நான் நினைத்திருக்கிற நினைவுகள், உங்கள் பேரில் நான் நினைத்திருக்கிற நினைவுகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகள், அவைகள் தீமையானவைகள் அல்ல என்று சொல்லி கர்த்தர் இன்று நம்மை தைரியப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, அன்றைக்கும் இப்படிதான் யோசேப்பு சிறைச்சாலையிலே அந்த குழியிலே விழுந்து கிடக்கும் பொழுது கூட அடுத்த நொடி என்ன நடக்கும் என்று அவனுடைய வாழ்க்கையிலே அவன் தெரியாமல் இருந்தான். பிரியமானவர்களே, அந்த குழியிலே சகோதரர்களால் போடப்பட்டிருந்த அந்த தருணத்திலே அடுத்த நிமிஷத்துல என்ன நடக்கும் என்று தெரியாமல் குழம்பி போய் அந்த யோசேப்பு இருந்திருக்கலாம். அதற்கு அப்புறமாகவும் கூட அந்த சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருக்கும் பொழுது கூட அதற்கு பின்பதாக என்ன நடக்கும் என்று தெரியாமல் என்ன செஞ்சிருக்கலாம், யோசேப்பு இருந்திருக்கலாம். அதே மாதிரியான சூழ்நிலையில இன்றைக்கு நீங்களும் இருந்து கொண்டிருக்கிறீங்களா? இதற்கு பின்பு அடுத்து என்ன என்னுடைய வாழ்க்கையில நடக்கும்? நான் ஒரு சிறைச்சாலையின் அனுபவத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன், நான் குழியில் போடப்பட்ட அனுபவத்தில் நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? பயப்படாதீங்க. உங்கள் பேரில் கர்த்தர் நினைத்திருக்கிற நினைவு சமாதானத்துக்கு எதுவான நினைவு. பிரியமானவர்களே, அவருடைய பிள்ளைகள் ஆகிய உங்கள் பேரிலும் என் பேரிலும் கர்த்தர் நினைத்திருக்கிற நினைவு சமாதானத்துக்கு எதுவான நினைவு. முடிவிலே சமாதானமான முடிவு விளங்கும். ஆகையினால நீங்க பயப்படாதீங்க. உங்க எதிர்காலத்தை குறித்து நீங்க கலங்காதீங்க. கர்த்தருடைய கரங்கள்ல உங்க எதிர்காலத்தை அப்படியே முழுமையாக ஒப்பு கொடுத்து விடுங்க. பிரியமானவர்களே, நமக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. நமக்கு ஒரு பந்தி உண்டு. சத்துருக்களுக்கு முன்பதாக நமக்கு ஒரு பந்தியை தேவன் ஆயத்தப்படுத்துகிறாராம். நம் தலையை எண்ணெயால் அவர் அபிஷேகம் பண்ணுகிறாராம். நம்மளுடைய பாத்திரத்தை தேவன் நிரப்புகிறாராம். நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. நமக்கு ஒரு பந்தியும் உண்டு. பிரியமானவர்களே, ஆகையினால கர்த்தர் நினைத்திருக்கிற